கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது எந்த காலத்திலும் அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. மாம்சத்தின்படி நடவாதிருங்கள், ஆவியின்படி நடவுங்கள். அப்ப கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளுக்குள்ளே இருந்தாலும் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்க வேணும். ஆதியாகமம் 1:2 ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாயிருந்த பூமியின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடும் பொழுது அது மறுபடியும் புத்துயிர் பெற்றது.